ஹalleluya ஹalleluya கர்த்தர் போல கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீர் கருணை போல பாதுகாத்து 2025 வருடத்திலே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி காண செய்தார் ஹalleluya கர்த்தர் விசுவாசிக்க இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் அற்புதமான காரியங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார் சொல்லி ஹalleluya ஒரு சில அற்புதமான காரியங்களை யார் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹalleluya நம்மளுடைய பாடணும் துதித்தோம் ஜெபம் பண்ணோம் சாட்சியை கேட்டோம் ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார் கனப்படுத்துகிறார் ஹalleluya எடுத்து வாசிக்கலாம் யோபு 5:9 வசனம் யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் 9:10 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா பழைய பாடல பக்கம் 641 எல்லாரும் எடுத்துட்டீங்களா பழைய பாடல பக்கம் 641 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஹalleluya ஹalleluya சங்கீதம் 119:18 வாசிங்க சங்கீதம் 119:18 அதான் அதிசயங்களை பார்க்க முடியாது வாசிங்க வாசிங்க வேதத்தில் அதிசயங்களை பார்க்க முடியும் கண்களை திறப்பவர்கள் சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற தோசைகள் கண்களை ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் சிறிய அற்புதமாக இருந்தாலும் நாங்கள் வேதத்தில் மகத்துவங்களை காணும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நாள் காலையில் வார்த்தைகளை தியானிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒருவேளை இந்த நாள் வர முடியாமல் ஆண்டவரை தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரை ஒன்று போல ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் வந்து யாரும் பெருமையாய் திரும்பி செல்லாதபடி எல்லாரும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து செல்ல கர்த்தர் தாம் எங்களை பலப்படுத்தின ஆண்டவரை பயன்படுத்தின ஆண்டவருடைய வாயிலிருந்து கர்த்தர் நீர் வார்த்தையை கொண்டு பேசும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என்ன காரியங்களோடு என்ன தேவைகளோடு என்ன ஜெபங்களோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ கர்த்தர் தாம் எங்களை பரத்திலிருந்து வார்த்தையை அனுப்பி அவர்களோடு பேசுங்க இடையில தைரியப்படுத்த ஆறுதல் படுத்தின ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நாயக மன்னாவை கொண்டு நீர் ஒவ்வொருத்தரோடு இடைபெடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அடியை மறைத்து வெளிப்படுங்க சுய மாம்சம் வெளிப்படாதபடி பாதுகாத்துக் கொடுங்க உங்களுடைய பலவீனத்திற்கு பலன் பூரணமாய் விளங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தரை கர்த்தரை கொடுக்கிற ஆண்டவரை தாழ்த்தி மேற்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் ஜீவன பரமபிதாவே ஹalleluya எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க ஹalleluya காலையில உங்கள் மத்தியிலே அதிசயங்கள் செய்கிற தேவன் சொல்லி உங்கள் மத்தியில் பேசலாம் வாசம் செய்கிறேன் ஹalleluya ஒருவேளை கேட்ட சத்தியமா இருக்கலாம் கேட்ட வசனங்களா இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் கூட அதிசயங்கள் செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஹalleluya இந்த நாள் வந்து நீங்க எல்லாரும் விசேஷித்தமானவங்க ஒருவேளை நம்முடைய திறமைசாலியோ நம்முடைய பணக்காரங்களோ நம்முடைய படித்தவங்களோ நம்முடைய பட்டம் படித்தவங்க பேக்ரவுண்ட் இருக்கவங்க தேவ சமூகத்தை ஆராதிக்க முடியாத சாத்தியம் பரவாயில்ல உங்களையும் என்னையும் கர்த்தர் கருத்தில் கொண்டு வந்து ஆராதனை வைத்திருக்கிறார் வெளியே பெற்ற பாக்கியத்தை வந்து தந்திருக்கிறார் ஹalleluya பாருங்க சங்கீதக்காரன் சொன்னாரு உலகத்தில் வாழும் 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தர் பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஹalleluya ஆகாமிய கூடாரத்தில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் அவருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் வாசப்படியில் நாடுவே தெரிந்து கொள்வார் பாருங்க எவ்வளவு வெளியே பெற்ற பாக்கியம் ஒரு சங்கீதக்காரன் அரசனாய் மாறும்போது அவர் சொல்றார் உலகத்தில் உள்ள ஆடம்பர மாளிகையை தக்கதை காட்டிலும் ஆலயத்தின் வாசப்படியை காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் சொல்லி பாருங்க உங்களையும் என்னையும் கர்த்தர் திருவாசனங்கள் கொண்டு வந்து தேவனோடு முகமுகமாய் ஆராதிக்க முடியாத சாய்க்கிற எவ்வளவு பெரிய தேவன் நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ண பாருங்க ஆனா பாருங்க உலகத்தில் வாழ நாட்களை காட்டிலும் ஒருவேளை அவர் பண்டிகை நாட்கள் விசேஷம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நாம தேவ சமூகத்தில் வந்தது பெரிய பாக்கியம் ஹalleluya சந்தோஷமா இருக்கீங்க ஹalleluya நான் ஸ்பீடா பேசிக்கிறேன் உங்களுக்கு புரியுதா புரியுதுல எனக்கு கொஞ்சம் டவுட் ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடா பேசி பழகிட்டேன் ஸ்லாங் எனக்கு அவ்வளவு ஸ்பீடா வராது ஆனால் பரவாயில்ல முயற்சி பண்றோம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பார் ஹalleluya எல்லா விசுவாசிகளும் ஆராய்ந்து முடியாத காரியங்களை எண்ண முடியாத விஷயங்கள் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹalleluya அவர் நமக்கு அதிசயம் செய்கிறவர் ஒருவேளை வாழ்க்கையில பிரச்சனைகளா இருக்கலாம் கடன் தொல்லைகளா இருக்கலாம்
இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும் கூட அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள் இந்த வருடத்தில் அதிசயங்களை காண செய்ய கற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 72:18 வாசிக்கலாமா? சங்கீதம் 72:18. போதும் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒருவரால் மாத்திரம் தான் அதிசயம் செய்ய முடியும். அது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் தைரியமா சொல்ல முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அதிசயம் செய்ய ஒரே ஒருவரால் கூடும். அவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 86:10 கூட அதே வசனம் இருக்கிறது. வாசிக்கலாம். 86:10. தேவனின் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். பாருங்க, தேவனின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குரைத்தவர். அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்குத்தத்தங்கள் செய்வது உண்மையானால் கர்த்தர் நிச்சயம் இந்த வருடத்துல அந்த அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கணும். கர்த்தரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிற தேவன் மாத்திரம், அவர் மாத்திரமே. சங்கீதம் 136:4 நம்ம எழுதியிருக்கிறது. வாசிங்க. 136:4. பாருங்க, அதிசயம் செய்ய ஒரே ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள் நம்ம அதிசயங்கள் செய்கிறது போல காணலாம், நம்மளுக்கு தோற்றுவிக்கலாம். ஆனா இங்க இந்த வசனம் சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்ய ஒரே ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை துதிக்க முடியாது, அவரை பாட முடியாது. நம்ம தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எரேமியா 38:17 ஒருவர் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 38:17. ஓகே, பாருங்க, இறைவனுக்கு சிவனமாய் சொன்னாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கரத்தை வைத்து வானமும் பூமி உண்டாக்கினாராம். நாம பூமியில ஒரே ஒரு சிறிய சிருஷ்டி மாத்திரம் தான். புரியுதுல? எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த வானொலி மண்டலத்துல ஒரு குட்டி பூமியில நம்மள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்மையும் அவர் நினைவு கொண்டிருக்கிறாராம். எவ்வளவு அதிசயமான தேவன் பாருங்க. இதுவரைக்கும் சயின்டிஸ்டால இல்லைன்னா அறிவியலாளர்களால இல்லைன்னா புவி சார்ந்த மற்ற காரியங்கள் செய்யறவங்களால ஒரு நட்சத்திரத்தை கூட உண்டாக்க முடியாது. ஆமா தானே? அவ்வளவு அதிசயமான தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்திருக்கிறாரா? அந்த அதிசயமா இல்லையா? சத்தம் இல்லையே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே 27 பாருங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே யாரும் விசுவாசிக்கிற காலையில் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தராகிய ஆண்டவரே சொல்றார் அவர் வாயினால, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி தேவனை சோதித்து பாருங்க. உம்மால் செய்ய கூடுமா கூடாதா என்று சொல்லி கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயம் செய்வார். மீகா எழுதின சரித்திர புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:15 வாசிக்கலாமா? மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். போதும் பாருங்க, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஹல்லேலூயா.
பிரச்சனைகளை பார்த்து சொல்றாரு, நீ உங்களோட பிரச்சனைகள் பாடுகள் நடுவில் இருக்கலாம், ஆனா நீங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாரு. எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கும் போது அங்கிருந்து கர்த்தர் எப்படி அதிசயமாய் கொண்டு வந்தாரோ அதே அதிசயமான காரியங்களை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமான